எஸ்ஐபியில் ப்ரொடக்ஷன் பிளானிங் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தெரியும் ப்ராசஸ் ஆர்டரில் மெட்டீரியல் அசைன் பண்ணுவோன்னு சொல்லிட்டு. அப்படி மெட்டீரியல் அசைன் பண்ணிவிட்டு ஆர்டர் சேவ் பண்ணும்போது ஒரு ஏடிபி செக் நடக்கும். அந்த ஏடிபி செக் நடக்கக்குள்ள என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெட்டீரியல் ஆல்ரெடி இன்கேஸ் ரிசர்வ் ஆகிடுச்சுன்னா ஒவ்வொரு சமயம் உங்களுக்கு ஏடிபி செக்கில் கேன்சல் ஆகும், ஆர்டர் க்ரியேட் ஆகாது. சம்டைம்ஸ் இது வந்து க்ரியேட் ஆகிடும். ஈவன் ரிசர்வேஷன் இருந்தால் கூடயே அந்த ரிசர்வேஷன் எங்கே க்ரியேட் பண்ணோன்னா, ஒவ்வொரு தடவையும் ஆர்டர் க்ரியேட் ஆகும்போது அந்த ரிசர்வேஷன் வந்து ரெசிபி டேபிளில் க்ரியேட் ஆகிடும். அது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டீரியல் இருக்கும், அதில் ரிசர்வேஷன் நம்பர் இருக்கும். இதுதான் என்னோடய மெட்டீரியலு. அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா எந்த ஆர்டருக்கு எகென்ஸ்டாக ரிசர்வ் ஆகியிருக்கோ அது வந்துடும். இங்கே நான் ஒவ்வொரு தடவையும் ஆர்டர் க்ரியேட் பண்ணும்போது இந்த டேபிளில் தான் சேவ் ஆகும் பேக்ரவுண்டில். அதே சமயம் பார்த்தீங்கன்னா இது ஒவ்வொரு சமயம் இந்த ரிசர்வேஷனை கன்சிடர் பண்ணாது. அது ஏன்டான்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரு கான்ஃபிகரேஷன் வச்சுருக்காங்க. அதுதான் இந்த கான்ஃபிகரேஷன். இந்த கான்ஃபிகரேஷனில் பார்த்தீங்கன்னா இதுதான் ஏடிபி கான்ஃபிகரேஷனு. இது வந்து க்ரியேட் ஆகும்போது நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். க்ரியேட் ஆகும்போதும் சேவ் பண்ணும்போதும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் வித் ரிசர்வேஷன் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. இந்த ரிசர்வேஷனை கன்சிடர் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணணும். இல்லைன்னா கிளிக் பண்ண தேவையில்லை. இது நார்மலாக ஒரு பிஸ்னஸில் நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா ஒரு ப்ரொடக்ஷன் ஆர்டர் க்ரியேட் பண்ணிட்டு ஒரு காம்பனண்ட்டு நீங்கள் உங்கள் மெட்டீரியலுக்கு உங்கள் ப்ரொடக்ஷனுக்கு ரிசர்வ் பண்ணி வச்சிட்டிங்க. சம்டைம்ஸ் அதே சமயத்தில் இன்னொரு ப்ராடக்ட்டு அதே மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து இங்கே ரிசர்வ் பண்ண மெட்டீரியல் எடுத்துகிட்டு போகக்கூடாது. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த ரிசர்வேஷனை நீங்கள் கொடுத்தா தான் உங்கள் ப்ராசஸ் ஆர்டர் வந்து கன்சிடர் பண்ணும். ரிசர்வேஷன் இந்த மெட்டீரியல் ஆல்ரெடி இன்னொரு ப்ராசஸ் ஆர்டரில் ரிசர்வ் ஆகிருக்கு, அதனால் நான் இது எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பிகினிங்கில் எனக்கு தெரியலை. ஒரு எஸ்ஐபி இன்சிடென்ட் ரீச் பண்ணேன். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ரீச் யுவர் கன்சல்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க. அசிங்கமாக போயிடுச்சு. சரி, ஓகே. இன்கேஸ் உங்களுக்கு இது புதுசாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு போங்க.